ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பர்ஸில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பணமானது நிறைந்து இருக்கணும், மகாலட்சுமியினுடைய அருளும் பார்த்திங்கன்னா நிலைத்திருக்கணும். அப்படின்னா இந்த ஒரு சூப்பரான பரிகாரத்தை பார்த்திங்கன்னா செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எப்பொழுதுமே நம்மளுடைய பர்ஸில் பணம் நிறைந்து காணப்படும். பணத்தட்டுப்பாடானது நமக்கு இருக்கவே இருக்காது. எப்போதுமே பார்த்திங்கன்னா செல்வங்கள் நிறைந்த ஒரு இடமாக அந்த பர்ஸில் பார்த்திங்கன்னா பணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத குறித்து முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய அனைவருமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோடு பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கோ குடும்ப உறவினர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயனடையட்டும். இப்போ நம்மளுடைய பர்ஸில் எந்த மாதிரியான ஒரு பொருளை வைக்கணும், அந்த பொருள் வைப்பதன் மூலமாக எப்படி பரவனவானது ஏற்படுது, இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பரிகார முறையும் நம்ம பார்த்திங்கன்னா பார்த்து அந்த பரிகார முறையை நம்ம செய்து கொள்ளலாங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா பணமானது அனைவரிடமே உள்ளது என்றாலுமே சிலரிடம் மட்டுமே தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலானவர்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் வந்தாலும் பர்ஸில் வைத்துமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செலவுகள் பர்ஸை மீண்டும் பார்த்திங்கன்னா காலியாக செய்துவிடும். இந்த ஒரு நிலைகளானது மாறி உங்களுடைய பர்ஸில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும் பர்ஸில் பணம் தங்குவதே இல்லை என பார்த்திங்கன்னா நிறைய பேர் புலம்பாதவர்கள் மிக குறைவு என்றே சொல்லலாம். உங்களுடைய பர்ஸில் பணம் சேர்வதற்கு பதிலாக இருக்கக்கூடிய பணமும் கரைந்து கொண்டே இருக்கிறது என்றால் பணத்தை வசியம் செய்யக்கூடிய சக்தியும் மகாலட்சுமியினுடைய அருளும் உங்களிடம் இல்லாமல் இருப்பதுதான் காரணமாக இருக்கும். மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தடையாக இருக்கும். தேவையற்ற காகிதங்கள், குப்பைகள், காய்ந்த பூக்கள், மாத்திரைகள் போன்ற பொருட்களை உங்களுடைய பர்ஸில் இருந்து முதலில் பார்த்திங்கன்னா அகற்றிடணும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது குறிப்பாக இன்னொரு முறை சொல்கிறேங்க, இந்த பொருட்கள்லாம் உங்களுடைய பர்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் விற்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை பர்ஸில் வைப்பதை பார்த்திங்கன்னா தகர்த்து கொள்ளுங்க. அந்த ஒரு பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய பர்ஸில் தடையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருட்கள், அதாவது பணத்தை சேர்க்கக்கூடிய சக்திகள் இல்லாத ஒரு பொருட்கள் உங்களுடைய பர்ஸில் இருக்கக்கூடாது. அதாவது காகிதங்கள், குப்பைகள், காய்ந்த பூக்கள், மாத்திரைகள் போன்ற எந்த ஒரு பொருட்களையும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்ஸில் வைப்பதை தவிர்த்து கொள்ளணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பர்ஸில் பணம் மட்டுமல்ல, மகாலட்சுமியினுடைய அருள் எப்போது நிலைத்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மிக எளிய பரிகாரங்களை பார்த்திங்கன்னா செய்து கொண்டாலே மிகப்பெரிய பலனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. மகாலட்சுமியினுடைய அருள் எங்கே பார்த்திங்கன்னா நிறைந்திருக்கிறதோ அங்கு பார்த்திங்கன்னா வறுமைகள் பார்த்திங்கன்னா நுழையாது என்பார்கள். மகாலட்சுமியினுடைய அருள் கலாச்சாரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல அனைத்து விதமான செல்வங்களும் நிறைந்து இருப்பதுடன் குறை என்பது எந்த காலத்திலும் பார்த்திங்கன்னா ஏற்படாது. அந்த மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமான நறுமண பொருட்களில் ஒன்று ஏலக்காய். பழங்கால ஐதீகங்களின்படி ஏலக்காய் மனம் நிறைந்து இருக்கும் இடத்துல மகாலட்சுமியினுடைய அருளானது பார்த்திங்கன்னா நிலைத்திருக்குங்க. அதேபோல் அங்கே செல்வங்களும் வளங்களும் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா வீட்டு பூஜை அறையில் உங்களுடைய மகாலட்சுமி படம் அல்லது சிலைக்கு பார்த்திங்கன்னா ஏலக்காய் மாலையை சாற்றி ஏலக்காய் கலந்து வைத்த தீர்த்தத்துடன் வழிபாடு செய்வதனால உங்களுடைய குடும்பத்தில் உள்ள மனக்குழப்பங்களும் குறையும், வருமானத்தில் தடைகளானது விலகுங்க, செல்வ சேர்க்கையானது மெதுவாக அதாவது ஆனால் உறுதியாக உயரும் என்றே பார்த்திங்கன்னா ஆன்மீக நம்பிக்கையாக சொல்லப்படுது. எப்படி சம்பாதித்தாலும் எப்படி செலவுகளை குறைத்து செய்தாலுமே பண விரயங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படுது. இந்த பண விரயங்கள் குறைய என்ன ஒரு எளிய வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலக்காயை பார்த்திங்கன்னா நன்கு பொடித்து சிறிய காகிதத்தில் அல்லது துணியில் மடித்து உங்களுடைய பர்ஸில் வைத்து கொள்ளலாம். இதனால் கையில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய பணம் வீணாகாமல் செலவாகாமல் தங்கும் என்று சொல்லப்படுது. அதேபோல் உங்களுடைய பீரோவில் பார்த்திங்கன்னா பீரோ அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துல பணத்துடன் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி மற்றும் பச்சை குற்பரம் சிறிதளவு வைத்தால் அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் என்பது ஐதீகம். இந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடித்து பாருங்கள், உங்களுக்கு பண வரவானது அதிகரித்து காணப்படும். அதேபோல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் மகாலட்சுமியினுடைய படத்திற்கு முன்பு ஒரு கலசத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் நிரப்பி அதில் 4 அல்லது 5 ஏலக்காயை நுணுக்கி தினமும் பூஜை செய்து வந்தால் வருமானங்கள் உயர்ந்து
உங்களுடைய தொழிலானது வந்து பார்த்திங்கன்னா சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த ஏலக்காய் நீரை தினமும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கால்படாத இடங்களில் அல்லது செடிகளுக்கு ஊற்றி புதிய தண்ணீரை மாற்றி வைக்கணுங்க. ஒரே தண்ணீரில் அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. தினமும் வந்து பார்த்திங்கன்னா அன்றாடமே நம்ம ஒரு சொம்பில் புதிதாக தண்ணி ஊற்றி அந்த சொம்பையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூய்மைப்படுத்திடணும். சொம்பில் புதிய தண்ணீரை வைத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காயையும் பச்சை கற்பூரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நுணுக்கி போடலாம். இந்த மாதிரி வந்து வைத்து வரும் பொழுது உங்களுக்கு பணவரவையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுக்குங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்படி செய்வதனால உங்களுடைய குடும்பத்தில் பண தட்டுப்பாடும் குறையும், உழைப்பினுடைய பயனானது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது. மேலுமே ஸ்ரீ எந்திரம், கௌமடி சக்கரம், வெள்ளி நாணயங்கள், மஞ்சள் கலந்த அரிசி மற்றும் வேப்பிலை அல்லது தாமரை இதழ்கள் போன்றவற்றை பர்சில் வைப்பது பணம் ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த வழிகளாக வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுது. மேலுமே பர்ஸை எப்போதுமே காலியாக வைக்காமல் சில ரூபாய் நோட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா வைத்திருப்பதும் அதை பூஜை அறையில் வைப்பதும் நல்ல பலனை கொடுக்குங்க. பணம் சேர்வதற்கென வந்து பார்த்திங்கன்னா சில மந்திரங்கள் உள்ளன. அவற்றை அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா உச்சரிப்பதனால பணம் உங்களை வந்து தேடி வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. மேலுமே உங்களுக்கு பண வரவை அதிகரிக்க மகாலட்சுமியினுடைய பூஜைகளையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் எப்படி செய்வது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர ஹோரையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது என்பது ரொம்ப சிறப்பானது. அப்படி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கும் மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய வீட்டிற்குள் நிரந்தரமாக இருப்பதற்கும் பல வழிமுறைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றணும். அப்படி ஒரு வழிமுறைகளை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். பண வரவில் தடைகள் இருக்காது, கடன் பிரச்சனை தீராமல் தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறக்கூடியவங்க இந்த வழிபாட்டை வந்து பார்த்திங்கன்னா நாளை தினத்தில் இருந்து கூட நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். எப்போது வேணும்னாலும் செய்யலாங்க. இந்த வழிபாட்டை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து செய்யுங்க, அல்லது 6 மணிலேருந்து 7 மணிக்குள் இருக்கக்கூடிய சுக்கிர ஹோரையில் கூட நீங்கள் செய்யலாம். வெள்ளிக்கிழமை என்றாலே வீட்டில் வழிபாடுகள் இருக்கும். அந்த வழிபாடுகள் அனைத்தையுமே நிறைவு செய்த பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூக்களை வந்து மாலையாக வந்து தொடுத்து நீங்கள் போட்டுருங்க. அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம். சர்க்கரை பொங்கல் செய்யும் பொழுது வெள்ளத்தை சேர்க்காமல் சர்க்கரையை சேர்த்து செய்யணும். மேலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நெய்யை ஊற்றி செய்யணுங்க. இப்படி செய்து பிரசாதத்தை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக வைத்து நீங்கள் படைத்து வரும் பொழுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாசனை மிகுந்த தாழம்பூ குங்குமத்தை வாங்கி வைத்து மகாலட்சுமி தாயாரினுடைய அஷ்டேந்திரத்தை கூறி மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்யணும். இப்படி அர்ச்சனை செய்வதனால உங்களுடைய குங்குமத்தை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி குங்குமச்செம்மிலில் போட்டு வைத்து தினமும் மகாலட்சுமி தாயாரை நினைத்து நம்மளுடைய நெத்தியில் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்வ வளங்கள் பெருகிடும் வைத்துக்கொள்ளணும். இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா மனது தெளிவுகள் பெறும். அதேபோல் நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்புங்க. அதேபோல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவுகள் பிறக்கும் பொழுது எல்லா வேலையுமே சரியான முறையில் உங்களால் செய்ய முடியும். பண வரவை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிப்பதற்குரிய ஒரு வழிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதன் மூலமாகவே கிடைக்கும். தாயாரினுடைய அஷ்டேந்திரத்தை படிக்க தெரியாதவர்கள் அந்த பாடலை வந்து பார்த்திங்கன்னா கைபேசியில் ஒலிக்க செய்வதும், அப்படி இல்லையா டிவியில் கூட நீங்கள் போட்டு அந்த பாடலை வந்து பார்த்திங்கன்னா வீடு முழுக்க வந்து அந்த சத்தத்தை கேட்க செய்யலாம். இந்த அர்ச்சனையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒளியை கொண்டு செய்வது ரொம்ப சிறப்பானது. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முறையான மகாலட்சுமி அஷ்டேந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா கூறணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதேபோல் வெள்ளை நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாலை தேர்ந்தெடுத்து கொள்ளணும். அதாவது அந்த பூவு மகாலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை இடுவதை நீங்கள் வெள்ளை நிறத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா மாலையை கொடுக்கணும். மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூரணமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்படி மகாலட்சுமியினுடைய அருளை பெறும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா செல்வங்களும் நிறைந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துடுவாங்க. பணவரவானது ஏற்படும், பணத்திற்கு தட்டுப்பாடுகளானது வந்து பார்த்திங்கன்னா குறைந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.